பாவத்தை எப்படி எதிர்க்கிறீங்களோ, வியாதியை எப்படி எதிர்க்கிறீங்களோ, அப்படியே தரித்திரத்தை எதிர்க்கணும். சரி, ஆண்டவர் நமக்கு இவ்வளோதான் அளந்திருக்கிறார், இதை வச்சு காலத்தோட்டனோ நோ. நம்முடைய ஆண்டவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. பக்கத்தில் கேட்க சொல்லுங்க பார்க்கல, நீங்க ராஜாக்க பிள்ளை. ஆமே. எந்த ராஜா? எங்க அப்பா, பரலோக அப்பா. யாருக்கு இந்த வெளிப்பாடு இருந்தோ இல்லையா, அந்த சிலுவை காலனுக்கு இருந்துச்சு. அவன் சொல்றான், பிளாத்து கேட்க, நீ ராஜாவா? ராஜா தான். அவனுக்கு அது பெருசாக தெரியல. சிலுவை கலன் சொல்கிறான் பக்கத்துன்னு சொல்லிட்டு, நீ போகும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்து கொள்ளும் சேர்த்து. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் ஒரு என்னோடு கூட சிலுவையில் தொங்குற இவர் ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு தான் இவர் போறாரு. அதனால நீர் போகும்போது என்னையும் உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்து கொள்ளும் சேர்த்துக்கொள்ளும். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார் பதில், நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்கே இருப்பாய்? கள்ளனுக்கு இருக்கிற வெளிப்பாடு இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்களுக்கும் விசுவாசிகளும் கம்மி. நான் ராஜாவின் பிள்ளை. சொல்லுங்க, எங்க அப்பா ராஜா. இந்த தடிக்காரங்குணத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் தரித்திரனாய் வாழ கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. அவர் தரித்திரத்தை எதிர்க்கிறாரு. கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரம் அடைவான் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்.